ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டிப்பு ஃப்ரம் துபாய். உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் மற்றும் பச்சை தமிழண்டா பக்கத்துலேருந்து. இப்போ நம்ம என்ன ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரிப்பட்ட வாட்ஸ்அப்புக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மொபைல் நம்பர் தேவை. இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இப்போ புதுசாக ஒரு நம்பர் ஊருக்கு போகும்போது, இந்தியா போகும்போது ஒரு நம்பர் வாங்கணும்னா, சிம் வாங்கணும். அந்த சிம்மு நம்ம நினச்ச மாதிரி உடனேலாம் ஆக்டிவேட் ஆகாது. ஆக்சுவலாக அந்த சிம்மை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஐடி ப்ரூஃப் கொடுத்து அவங்க வீடு போய் சேர்ந்து, அவங்க தூங்கி முழிச்சு திருப்பி ஆஃபீஸில் போய் சேர்ந்து அந்த ஐடி ப்ரூஃபை கொடுத்து அது ஆக்டிவேட் ஆக்குங்க சொல்லி உயிரை போட்டு எடுத்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 நாள் ஆகிரும். அப்படியே அவன் காலை பிடிச்சி ஆக்டிவேட் பண்ணாலும் ஒழுங்காக ஒர்க்கும் ஆகாது. அந்த மாதிரிப்பட்ட சிம்மை நமக்கு தேடி எடுத்து அது வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி விடிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு சிம் கார்டுமே இல்லாமல் ஒன்லி ஒரே ஒரு நம்பரை வச்சு, ஒரு அல்டர்னேட்டிவ் ஒரு நம்பரை வச்சு அசலாக சூப்பராக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான டெக்னிக் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். போடணுமா வேண்டாமான்னு ஒரு சின்ன ஒரு தயக்கம். ஏன்னா இதன் மூலயமா நிறைய நம்ம போடுற அப்ளிகேஷன்ஸ் மேக்ஸிமம் நல்லவங்க கையில் கிடச்சுன்னா ஓகே, நல்லதாக யூஸ் பண்ணுவாங்க. கெட்டவங்க கையில் கிடச்சுன்னா அவன் அது கெட்டதாக தான் யூஸ் பண்ணுவான். ஏன்னா ஸோ இந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ஸ்லாம் நிறைய இருக்குது. மற்ற இதிலெல்லாம் போடுற மாதிரி சும்மா மற்ற சாதா சாஃப்ட்வேர்ஸ், ஐ மீன் வால்பேப்பரு, லைவ் வால்பேப்பரு, ரிங்டோன் கட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் போடாமல் கொஞ்சம் டெக்னிக்காக யூஸ் பண்ணிட்டு போடுறதுனால இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி போடணுமா வேண்டாமெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் நிறைய தடவை யோசிப்பேன், போடணுமா வேண்டாமா, இதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ சரி ஓகே, யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் நான் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் மேலே கொடுத்துருக்குறேன். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். சாதாரணமாக ஒரு சாஃப்ட்வேர் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அது மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்கும், எல்லாமே கேட்கும். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி போனதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தீங்கல்ல, நல்லா தெளிவாக கேட்டுக்கணும். வீடியோ புரியலைன்னா 2 தடவை 3 தடவை பார்த்துடுங்க. எந்த டவுட்டும் இதில் கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, அந்த ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜிமெயில் ஐடிக்கு இந்த சாஃப்ட்வேர்லேருந்து ஒரு லிங்க் அனுப்புவான். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி இதை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இந்த சாஃப்ட்வேரில் லாகின் கொடுக்கணும். லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு. நான் சொல்கிறது தெளிவாக சொல்லிக்கிட்டேன். இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி எல்லாமே கேட்கும். கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த சாஃப்ட்வேருக்கு நீங்கள் கொடுத்த ஜிமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் அனுப்பும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டு திருப்பி இங்கே லாகின் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா லாகின் ஆயிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்டு, இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மோர் இருக்குல்ல, இந்த ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு 1 கிரெடிட் தருவோம். அந்த 1 கிரெடிட் மூலியம் மட்டும் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஃப்ரீயாக பேசிக்கலாம். அது வேறு விஷயம். ஆக்சுவலாக அந்த சாஃப்ட்வேர் நம்ம போட்டது ஃப்ரீயாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது வித்தவுட் சிம் கார்டு. எந்த ஒரு ஏர்செல், ஏர்டெல், பிஎஸ்என்எல், டாடா டொகோமோ இந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு நொடுக்கு சிம்மும் இல்லாமல் பக்காவாக சூப்பராக ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மெசேஜ் உங்கள் மொபைலுக்கு வர எல்லா மெசேஜுமே இதில் இருக்கும். அப்புறம் கால்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃப்ரீயாக 1 கிரெடிட் தருவோம். அந்த 1 கிரெடிட்லேருந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் படுத்து கிடந்துக்கிட்டோ, நின்றுக்கிட்டோ, இல்லை தலைக்கெல்லாம் நின்றுக்கிட்டோ பேசிக்கலாம். அப்புறம் கான்டாக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மோரில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், இதில் ஒரு நம்பர் இருக்குல்ல, இது உங்களோட யூசர் நேம், இது பாஸ்வேர்டு, அதெல்லாம் பர்சனல். இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் ஆக்சுவலாக அந்த நம்பர் யூஎஸ்ஏ நம்பர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த நம்பர் வச்சு நம்ம வாட்ஸ்அப் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த நம்பர் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த நம்பரை நம்ம ஒரு பேப்பரில் பென்னில் நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், சாதாரணமாட்டு ஒரு வாட்ஸ்அப் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி வாட்ஸ்அப்பை நம்ம ஓப்பன் பண்ணணும். எப்படி இந்த வாட்ஸ்அப் நான் இப்போ சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் இன்ஸ்டால் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி பண்ணுவேன், இந்த வாட்ஸ்அப் எப்படி ஓப்பன் பண்ணிட்டா இதில் நம்பர் கேட்கும் தானே. ஆக்சுவலாக நம்ம இந்தியானா இதில் +9 ஒன்று இருக்கும், ஸ்ரீலங்கானா +94 அப்படி, அப்புறம் குவைத்து 966 964, துபாய்னா 971 இப்படிலாம் இருக்கும். நம்ம நோட் பண்ண நம்பர் 1ல் வச்சு தொடங்குது. எல்லாம் கவனமாக டெக்னிக்காக யோசிக்கணும். நம்ம நோட் பண்ண நம்பர் 1ல் வச்சு தொடங்குது. ஸோ 1 வச்சு தொடங்குற நம்பர் யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நம்ம என்ன பண்ணணும், இந்த 971 தூக்கிக்கிட்டிங்கன்னா அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆகிரும். விஷயம் முடிஞ்சு. 1 தவிர அதுக்கு 1க்கு அப்புறம் என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் இதில் டைப் பண்ணணும்.
இப்போ எக்ஸாம்பிள் 655 இப்போ 2 நம்பர்ஸ் எல்லாம் இருந்து அப்படி தானே, இந்த நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நல்லா கவனிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறேன். அந்த நம்பர் 1 அந்த ஃபஸ்ட் நம்பர் 1 இதில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யுனைடெட் ஸ்டேட்ஸாக மாறிடும் மேலே. அதுக்கப்புறம் அந்த 1க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்லாம் இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களா, அந்த சாஃப்ட்வேரில் ஒரு நம்பர் இருந்ததில்ல, அதுதான் உங்களோட நம்பர். ஆக்சுவலாக அது ஒரு விர்ச்சுவல் நம்பர். இந்த நம்பருக்கு அந்த நம்பர் ஒரு இன்பாக்ஸ் காட்டின ஞாபகம் இருக்கா, அந்த இன்பாக்ஸுக்கு ஒரு மெசேஜ் வரும், இதுதான் உங்கள் வாட்ஸ்அப் கோட் அப்படின்னு. அந்த கோடை இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓகே ஆயிரும். உங்களுக்கு வாட்ஸ்அப் இப்படி ஓகே ஆயிரும். இப்படி ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால் இருக்கும், சேட் இருக்கும், கான்டாக்ட் இருக்கும். பக்காவாக ஒரு வாட்ஸ்அப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் வித்தவுட் சிம் கார்டு. மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் மேலே இருக்கு பாருங்கள், +1 வச்சு தொடங்குது 6573337 இந்த மாதிரி நம்பர். இது என்னோடய அமெரிக்கா நம்பர், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஆக்சுவலாக என்னோட வேலிடிட்டி வந்து 1 இயர். ஒரு வாட்ஸ்அப்பு சிம் கார்டு யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுவோமோ 1 இயருக்கு 1 இயர் எப்படி நம்ம ரினியூ பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான் இது. 1 இயருக்கு 1 இயர் ரினியூ ஆகிட்டே இருக்கும். இது வந்து நான் போட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் நாள் ஆச்சு. நான் அந்த போஸ்ட்டு போடணுமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசிப்பேன். கொஞ்சம் நாளாக யோசிப்பேன், போடணுமா வேண்டாமா. சரி ஓகே போட்டு பார்த்துருவோமே. அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பாதைக்கு போகிறோம், அந்த பாதையில் குண்டு இருக்குது, குழி இருக்குது, போகாத தம்பி நீ விழுந்து செத்துரு அப்படின்னு சொல்ல தான் முடியும். அவனை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு ஆண்டவன் வந்து 6 அறிவு கொடுத்துருக்கான் கொஞ்சம் யோசிக்கிறது. இது நம்ம நல்ல ஒரு இன்டர்நெட் இருக்குது, அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதை நம்ம சொல்லுவோம், இதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது தம்பி, நீ நல்லதமாக யூஸ் பண்ணனா நீ முன்னேறுவ, கெட்டதமாக யூஸ் பண்ணனா நீ எப்போவுமே இப்படி தான் இருப்ப அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி யூஸ் பண்ணாலும் அவனுடைய புத்தியும் பொறுத்தது, அவனுடைய கையையும் பொறுத்தது. அவ்வளோதான் விஷயம். இந்த நம்பர் வந்து விர்ச்சுவல் நம்பர். ஆக்சுவல் இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நம்பர். இந்த போஸ்ட் யாருமே இது வரைக்கும் போடலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நான் முதல்ல சொன்ன சாஃப்ட்வேர் இருக்குல்ல, விர்ச்சுவல் நம்பருக்குள்ள சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் வந்து அதில் இருந்து கால் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப் என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். அது என்ன ஒரு விஷயம்னா வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, இப்போ துபாயில் இருக்கேன், நான் இப்போ துபாயில் தான் இருக்கேன். நான் ஒர்க் பண்ணேன், நான் அந்த நம்பரை வச்சு யூஸ் பண்ணி தான் இருக்கேன். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, அந்த நம்பர் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கோட் நம்பர் வராது. அதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது, அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் வழி இருக்குது, நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கோடு அந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு, அதில் உள்ள ஒரு விர்ச்சுவல் நம்பர் இருந்தாலும் அந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் யுனைடெட் ஸ்டேட்ஸை செட் பண்ணிவிட்டு நம்பர் கொடுத்து ஓகே கொடுப்பீங்கள்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், VPN ஆன் பண்ணி வச்சுக்கணும். VPN ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஒர்க் ஆகும். VPN ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் கோட் நம்பர் வரும். புரிஞ்சா? நல்லா யோசிக்கணும், நல்ல ட்ரிக்காக யோசிக்கணும். VPN ஆன் பண்ணி வச்சா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. இதில் VPN ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது அந்த சாஃப்ட்வேர் தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், VPN ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்பரை வந்து இதில் போட்டுக்கிட்டு கோட் நம்பருக்கு வெயிட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு கோட் நம்பர் வரும். கோட் நம்பரை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு VPN ஆஃப் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த இதில் வாட்ஸ்அப்பில் கோட் நம்பர் போட்டுக்கிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் 2 மாங்காய் தூக்கிக்கலாம். இப்போ இன்னொரு VPN ஆன் பண்ணி வாட்ஸ்அப் கால் பண்ணிக்கலாம் இந்தியா நம்பருக்கு, அது ஒரு விஷயம். ஆனால் VPN ஆன் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்புக்கு கோடு வராது, அதுதான் விஷயம். நான் இது முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், VPN ஆன் பண்ணிக்கிட்டு இந்தியா நம்பர் யூஸ் பண்ணி வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணலாம் ஓகே. அதே VPN ஆன் பண்ணிக்கிட்டு இந்தியா நம்பருக்கு எந்த ஒரு நம்பர் போட்டாலும் கோட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து வராது. ஸோ VPN ஆன் பண்ணிக்கிட்டு அந்த நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு கோட் நம்பருக்கு நம்ம வெயிட் பண்ணும்போது நான் சொன்ன முதல் சாஃப்ட்வேரில் வாட்ஸ்அப்லேருந்து கோடு அனுப்புவோம். கோடு நம்பரை நம்ம ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கிட்டு VPN ஆஃப் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அந்த கோட் நம்பர் என்டர் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உள்ள பேர். அவ்வளோதான் விஷயம். 1 வருஷம் வேலிடிட்டி இந்த வாட்ஸ்அப்புக்கு. சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம், தைரியமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து தவறாட்டு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாட்ஸ்அப்பு சிம்மே இல்லாமல் யூஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அதுவும் சிம் கார்டே இல்லை. நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த வாட்ஸ்அப் நான் சொன்ன மாதிரி இன்னொரு சாஃப்ட்வேர் கொடுப்பேன். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் சைன் அப் பண்ணிக்கிட்டீங்க. அதில் ஒரு நம்பர் தரும், அந்த நம்பர் இதில் கொடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு மாற்றிக்கிட்டு டன் கொடுத்துருக்கீங்கன்னா டிங்னு உங்களுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ணலாம், சேட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் வேறு விதமாக தான் வச்சுருப்பேன்.
அக்கௌண்ட்டு எல்லாமே இதில் வேறு விதமாக இருக்கிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துடுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு VPN போட்டுக்கிட்டால் தான் கோட் நம்பர் வரும். கோட் நம்பர் வந்ததுக்கப்புறம் VPN ஆஃப் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் கோடு கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. இது வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். இந்தியாவில் எப்படின்னு தெரில, ஏன்னா நான் இங்கே வந்து அதை யூஸ் பண்ணேன். இந்தியாவில் எப்படின்னு தெரில. ஒரு வேளை இந்தியாவில் வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு கோட் நம்பர் வந்துச்சுன்னா ஓகே. அப்படி வரலன்னா சாதாரணமாக நான் சொன்ன மாதிரி VPN ஆன் பண்ணிக்கிட்டு கோட் நம்பருக்கு வெயிட் பண்ணுங்கள். கோட் நம்பர் வந்த உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரை போட்டுக்கிட்டு கோட் நம்பர் தூக்கிடலாம். டன் விஷயம் முடிஞ்சு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது சிம் கார்டு தேவை கிடையாது. நான் சொல்கிற சாஃப்ட்வேர் மட்டும் போதும். அது மாதிரி நான் facebook.com ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பாக்ஸில் போட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் கொடுத்துடுங்க. ஷேர் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் நண்பரோட ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஒவ்வொரு குரூப்ஸில் ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்புகிற மெசேஜஸை உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற குரூப்ஸ்களுக்கும் உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற மற்ற குரூப்ஸ்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இந்த மற்ற ரிட்டன் மெசேஜ்லாம் அனுப்பாதீங்க. அது மாதிரி நம்ம போடுற போஸ்ட் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம்னா அது வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம லிங்கை மாற்றிக்கிட்டேன், இப்படி தான் இருக்கும். நான் கிளிக் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். சரி, டவுன்லோட் அது கொடுத்து அந்த லிங்கை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் தான் எழுதிருங்க. நான் ஒன்றும் ஆந்திரா தெலுங்குலையோ இல்லை வந்து அரபிலையோ எழுதலை. நம்ம நாட்டு மக்களுக்கு தமிழ் தெரியும்ல. ஆக்சுவலாக வீட்டில் தான் இங்கிலீஷ் பேசுவாங்க, வெளியில் தமிழ் தானே பேசுவீங்க. இந்த லிங்கை கிளிக் செய்து மேலே வலது பக்கத்தில் ஸ்கிப் ஆட்ஸ் இருக்கும், அதை கிளிக் செய்யும். இதை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஆளுக்கு கையை பிடிச்சி கிளிக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வந்து என்ன ஆகும், மேலே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வலது பக்கத்தில் ஸ்கிப் ஆடுன்னு ஒரு பட்டன் வரும். மேலே ப்ளீஸ் வெயிட்னு இருக்கா, அந்த ப்ளீஸ் வெயிட் வந்து 5 நம்பர் ஓடும். 5 4 3 2 1 5 தடவை 5 நம்பர் ஓடி முடிஞ்சதுக்கு ஸ்கிப் ஆட் இருக்குது. அந்த ஸ்கிப் ஆடை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். அவ்வளோதான் விஷயம். இது இவ்வளோத்துக்கும் வந்து IAS படிச்சிருக்கணும், +2 பாஸ் ஆகிருக்கணும், 10th ஃபெயிலு 8 பாஸு அந்த மாதிரிப்பட்ட எந்த குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. போயிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போவோம். ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற பேஜுக்கு போவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண லிங்க் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த 2 லிங்கு இந்த ப்ளூ கலரில் தான் இருக்கும். அந்த 2 லிங்கில் ஏதாவது ஒரு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும், டவுன்லோட் பண்ணுற பேஜ். அதே ஃபார்முலா தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 செகண்ட் ஆட் வரும். 5 4 3 2 1 அப்படின்னு மேலே பார்த்தீங்கன்னா கீழே உள்ளதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் துணி வச்சு மறைச்சிடுங்க. 5 4 3 2 1 1 ஸ்கிப் திஸ் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போகும். டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை எடுத்து விடணும். டிக் மார்க் எடுத்து விடும்போது இப்போ ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு டிக் மார்க் எடுத்து விட்டுட்டு டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அவ்வளோதான் விஷயம். இவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் பெரிய குவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது. சில மகான்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும் கூட தெரிய மாட்டேங்கி என்ன பண்ண படித்த படிப்பு அப்படி. ஓகே, அதே மாதிரி தான் இன்னொரு லிங்கும் கீழே இருக்குல்ல, இன்னொரு லிங்க் அதே லிங்கும் அப்படி தான். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி 5 செகண்ட் ஆடு நம்பர் ஓடும். 5 4 3 2 1 அப்படின்னு ஒரு நம்பர் ஓடும். அந்த நம்பரை நீங்கள் ஓடி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கிப் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுற பேஜ் போகும். இல்லாட்டி இப்படி ஒரு வெப் பேஜ் அது நாட் அவைலபிள் அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா லோடிங் பேஜ் வரும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த டிக் மார்க் எடுத்து விட்டு டவுன்லோட் கொடுத்தாங்க. பெரிய பெரிய வேலையில் இருக்கானுங்க, அவங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ண தெரியல. என்னத்தை தான் பெரிய ஃபோன் வச்சுருக்கானுங்க தெரியல. ஓகே, நம்ம இன்னொரு அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வருங்காலத்தில் ஃபியூச்சரில் நம்ம நோட் பண்ணலாம். ட்விட்டரில் நான் சொன்ன லிங்கை வந்து ட்விட்டரில் கிளிக் பண்ணி ட்விட்டரில் ஃபாலோ கொடுத்துருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டே டியூன் யுவர் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ். நம்ம நல்ல ஒரு அப்ளிகேஷனில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அதுக்கு பை பாய்.